ஆண்டும் ஜூன் 21 வரும் சர்வதேச யோகா தினமானது உண்மையில் ஒரு நாளில் முடிந்து போகும் நிகழ்வுதானா? பெருந்தொற்று போர் காரணமாக மனித குலம் இழப்புகளை சந்தித்து வருவது மட்டுமல்லாமல் பலரும் உடல் உள ரீதியாக பாதிக்கப்பட்டு பயம், வேதனை மற்றும் பொருளாதார இழப்புகளினால் ஏற்பட்ட வறுமை நிலை என்று எண்ணிலடங்கா பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறார்கள். அன்றாடம் உழைத்து சீவனம் செய்பவர்கள் பாடு சொல்ல தேவையில்லை. இன்பம் என்று கருதி இருந்த காலத்தில் கடவுளை பற்றி சிந்தனை தேடல் இல்லாமல் இருந்த பலர் துன்பம் என்று வந்துவிட்ட இக்காலத்தில் கடவுளே இல்லை என்று சமூக வலைத்தளங்களில் எழுதுவதை காணக்கூடியதாக உள்ளது. உண்மையில் இன்பம் துன்பம் என்ற இருமைகளில் பாதிக்கப்படாத ஒரு பாதையை கண்டுகொண்ட என்றும் ஆனந்தமயமாக இருக்க கற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் கடந்த கொரோனா காலத்தை இயல்பாக கடந்து வந்தது. இவர்களை இல்லற ஜோகிகள், தன்னை உணர்ந்தவர்கள் என்று பலவாறாக அழைத்துக் கொள்ளலாம். நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே என்ற திருமூலர் பாடல் வரிகள் ஞாபகம் பெறுகிறது. உண்மையில் நாம் இந்த இடர்காலத்தில் எமது உடலுள்ள வளத்தை காக்க ஆன்மீக வழியை தேடி எமது பிராண சக்தியோட்டம் நிகழும் நாடிகளில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்கி ஆத்ம பலத்துடன் வாழ வேண்டிய காலம் இது. சித்தர்கள் முத்தர்கள் காட்டிய யோக வழி நிற்பதன் மூலம் புலன்கிழமை ஆளவிடாமல் யோக தியான முறைகளை கைக்கொள்வதன் மூலம் ஆன்ம உணர்வு பெறலாம். கடவுள் என்பது உள்ளத்தை கடந்து சென்று உணர வேண்டிய உண்மை. இதனை சித்தர்கள் கண்டுணர்ந்து எமக்கு உரைத்தனர். திருமூலரின் பாடல் ஒன்று: படமாட கோயில் பகவதற்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நம்பர்க்கு ஆங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவற்கு அது ஆமே. நடமாடும் கோயிலான பசித்திருக்கும் மனிதர்களுக்கு படைக்கும் உணவு படமாக காட்சி தரும் கடவுளுக்கு படைத்ததாகவே கருதப்படும் என்பதே இத்திருமந்திர பாடலின் கருத்து. இக்காலகட்டத்தில் இப்பாடலின் முக்கியத்துவம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பலரும் சக மனிதர்களுக்கு உதவி வருகிறார்கள். இன்றைய நவீன உலகின் வாழ்க்கை முறைகளினால் மனித குலம் மீட்சியடைய வேண்டும் என்று தமது ஞானத்தால் அறிந்தே சித்தர்கள் தம் யோக அனுபவங்களை பாடல்களாக எழுதி வைத்துவிட்டு போனார்கள். அந்த வகையிலே கிபி 203 ஆண்டு தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டையில் பிறந்த நாகராஜ் என்ற இயற்பெயரும் இன்று கிரியா யோக மூலகுரு மகா அவதார் பாபாஜி நாகராஜ் என்றும் அழைக்கப்படும் உலகறிந்த சித்தரின் வாழ்க்கையை பார்க்க வேண்டும். கதிர்காமத்தில் போகநாத சித்தரிடம் யோக தியானங்களை கற்று பொதிகையில் அகத்தியரிடம் கிரியா குண்டலினி பிரணாயாம தீட்சையையும் பெற்று பத்திரிநாத்தில் சொரூப சமாதியடைந்தார். ஆதிசங்கரர், கபீர்தாஸ் போன்ற பலரின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். நவீன உலகுக்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே யோகியாக வாழ்ந்து காட்டியவர் லாகிரி மகாசாயர். ஆங்கில ராணுவத்தில் கணக்காளராக பணியாற்றிய போது இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள ராணிகேட் என்ற இடத்தில் பாபாஜியால் ஆட்கொள்ளப்பட்டு கிரியா யோகத்தில் தீட்சை வழங்கப்பட்டது. பாபாஜியுடன் தங்கிவிட விரும்பினார் லாகிரி மகாசாயர். ஆனால் பாபாஜியின் விருப்பத்திற்கிணங்க தன் வாழ்நாள் முழுதும் ஒரு இல்லற ஜோகியாக வாழ்ந்து இன்று கிரியா ஜோகிகள் உலகெங்கும் உருவாகுவதற்கு அடித்தளம் அமைத்தார். மனிதன் விரும்பும் அனைத்துமாக முடியும், ஏனெனில் தெய்வீகம் அவனுள் உள்ளது என்கிறார் அரவிந்தர். அந்த தெய்வீகத்தை கண்டுகொள்ள தடையாக இருப்பது நான் மனம், நான் உடல் என்ற தவறான எண்ணம்தான். இதையும் தாண்டிய அந்த உணர்வு நிலை என்று எம்மை அடையாளம் காணும் போது விடுதலை கிடைக்கிறது. இந்த விடுதலை நோக்கிய பாதையில் நம்மை அழைத்துச் செல்கிறது யோகம். இந்த மனித பிறவி எவ்வளவு புனிதமானது என்று தெரிந்து கொள்வதற்குள் வாழ்வின் பெரும்பகுதி நமக்கு கடந்து விடுகிறது. இது எமது கர்ம வினையால் நிகழ்வது. எனினும் வாழ்வில் படிப்பினைகள் நிகழும் வரை மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டியதில்லை. வாழ்வின் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு கணமும் யோக கணங்களாக மாற்றுவது மூலம் நித்திய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும்.
விழிப்புணர்வுடன் எமது செயல்களை செய்தல், எமக்கு ஏற்படும் உணர்வுகளை சாட்சி பூர்வமாக நின்று அவதானித்தல், ஒருவர் பேசும் போது முழு கவனத்துடன் செவிமடுத்தல் எனும் பயிற்சிகள் எமது உள்ளக தேடலுக்கு துணை நிற்கும். ஒருவர் பேசும் போது அவரை பற்றி எம் ஆழ் மனதில் போட்டு வைத்த அபிப்பிராயங்கள், அவர் ஒரு நல்ல திட்டத்தை உண்மையை கூறினாலும் கூட எம்மால் முழுமையாக கேட்க விடாமல் செய்துவிடுகிறது. தொலைக்காட்சியில் அரசாங்கம் கூறும் இடர்கால விதிகளை கேட்டு அதன்படி நடப்பது முக்கியமானது. எனினும் நீண்ட நேரம் எதிர்மறையான செய்திகள், நாடகங்கள் என்று மாயைக்குள் மாயையை தேடி மாய்ந்து போய்விடக் கூடாது. வாழ்வில் உண்மையை பேசுதல், தேடுதல் என்ற சிறிதாக தொடங்கும் பயிற்சிகள் மிக பெரிய உண்மையான அந்த இறை சக்தியுடன் எம்மை பிணைக்க உதவும். மனதை நான் உடல் என்ற உணர்விலிருந்து நான் தெய்வீக ஆத்மா என்ற உணர்வு நிலைக்கு அழைத்து செல்ல மந்திரங்கள் துணை நிற்கின்றன. ஓய்வு நேரத்தில் உருத்திராட்ச மாலை உதவியுடன் மந்திர சபம் செய்வதன் மூலம் மன அமைதியை பெறலாம். ஓம் கிரியா பாபாஜி நம ஓம் எனும் மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் கிரியா பாபாஜியின் அருளை பெறலாம். இறப்பதற்கு முன் இறந்துவிடு என்ற ஒரு தத்துவம் உண்டு. ஆசைகள், பற்று, பட்டம், பதவி, மோகம், அபிப்பிராயங்கள், இன மத அடையாளங்கள் என இடையில் வந்து சேர்ந்தவற்றை துறந்து வாழ்தல் இறந்து வாழ்வதற்கு சமனானது. உண்மையான விடுதலையும் யோக வாழ்வும் இதுதான். நேரம் என்பது ஒரு மாயை. இறந்த காலங்களை நினைத்து துயருறுவதை நிறுத்தி நிகழ்காலத்தின் விழிப்புணர்வுடன் கடமைகளை செய்வதன் மூலம் நம்மை அறியாமலே எதிர்காலத்தை வளமாக்கலாம். கணங்களில் வாழ்வதன் மூலம் உள்ளக சோதியை பிரகாசமாக எரியவிட்டு என்றும் ஆனந்தத்தை அனுபவிப்போம்.